வாழ்க்கை என்பது ஒரு கடல் என்றால், அந்த பயணத்தில் குடும்பம் என்கிற கப்பலை சரியாகச் செலுத்தும் மாலுமிகள் நீங்கள்தான். ஒவ்வொரு நாளும் காலையில் கண்விழிப்பதிலிருந்து இரவு உறங்கச் செல்லும் வரை உங்கள் சிந்தனை முழுக்க உங்களைச் சார்ந்தவர்களைப் பற்றியே இருக்கிறது. இன்று என்ன சமைக்கலாம் என்பதில் தொடங்கி, பிள்ளைகளின் படிப்பு, கணவரின் ஆரோக்கியம், உறவினர்களின் விசேஷங்கள் என அடுக்கடுக்கான பொறுப்புகள் உங்கள் தோள்களில் இருக்கின்றன. ஆனால் இத்தனைக்கும் நடுவே பல பெண்களுக்கு மனதின் ஓரத்தில் ஒரு மெல்லிய பயம் அல்லது ஒருவித தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பொருளாதார சுதந்திரம் மற்றும் பண மேலாண்மை. கையில் எவ்வளவு பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்றே தெரியவில்லை. மாத கடைசியில் ஒரு நெருக்கடி வரும்போது யாரிடமாவது கை நீட்ட வேண்டியிருக்கிறதே. நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் உருப்படியாக எதையாவது சேர்த்து வைத்திருக்கிறோமா என்ற கேள்விகள் உங்களை அடிக்கடி காயப்படுத்தலாம். ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக குடும்பத்திற்காக நீங்கள் செய்யும் தியாகங்கள் பல நேரங்களில் பண நெருக்கடியால் அங்கீகரிக்கப்படாமல் போவதை நான் அறிவேன். உங்கள் உழைப்புக்கு கிடைக்கும் மதிப்பும் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியும் நீங்கள் பணத்தை கையாளும் விதத்தில்தான் ஒளிந்திருக்கிறது. இதற்காக நீங்கள் ஏதோ பெரிய பொருளாதார படிப்புகளை படிக்க வேண்டிய அவசியமில்லை. நம் தமிழ் மண்ணின் மிகச்சிறந்த வழிகாட்டியான திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த பெண்ணின் பொறுப்பு என்ன, செல்வத்தை சேர்க்கும் முறை என்ன என்பதை மிகத் தெளிவாகச் சொல்லியிருக்கிறார். வள்ளுவம் என்பது வெறும் புத்தகமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. திருவள்ளுவர் எதையும் கற்பனையாகச் சொல்லவில்லை, யதார்த்தமான வாழ்வியலை அழகாகச் செதுக்கியிருக்கிறார். ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை ஓஹோ என்று உயர்த்தவும் முடியும். அதே சமயம் திட்டமிடல் இல்லாத பெண்ணால் அந்த குடும்பம் சரிவைச் சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்பதை அவர் உணர்த்தியிருக்கிறார். திருவள்ளுவர் ஒரு முக்கியமான குறளில் ஒரு பெண்ணின் சிறப்பை பற்றி குறிப்பிடும்போது, மனைத்தக்க மாண்புடையாள் ஆகித் தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கைத் துணை என்கிறார். இதன் பொருள் எவ்வளவு ஆழமானது தெரியுமா? ஒரு பெண் தன் குடும்பத்தின் நிலைக்கு ஏற்ப, தன் கணவனின் வருமானத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் அந்த பண்புதான் ஒரு இல்லறத்தின் மிகப்பெரிய பலம். இங்கே வருமானத்திற்கு ஏற்ப வாழ்வது என்பது கஞ்சத்தனமாக இருப்பதல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான மேலாண்மை. இன்று பல குடும்பங்களில் சண்டை வருவதற்கும் மனக்கசப்பு ஏற்படுவதற்கும் அடிப்படை காரணம் தேவையில்லாத ஆடம்பரச் செலவுகளும் அடுத்தவர்களை பார்த்து நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் தான். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பொருளை வாங்குகிறார் என்பதற்காக நம்மிடம் வசதி இல்லாத போதும் அதை வாங்கத் துடிப்பது ஒருபோதும் நிம்மதியை தராது. உங்கள் குடும்பத்தின் வரவு என்ன, அதில் அத்தியாவசிய தேவைகள் என்ன என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிலைத்திருக்கும். பணம் என்பது சம்பாதிப்பதில் மட்டுமில்லை, அதை எப்படி செலவு செய்கிறோம் என்பதில்தான் ஒருவரின் புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கிறது. ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்கிறார் வள்ளுவர். அதாவது, வருமானம் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் செலவு போகும் வழி அந்த வருமானத்தை விட பெரியதாக மாறிவிடக்கூடாது. இது எவ்வளவு பெரிய பாடம் பாருங்கள். நாம் பல நேரங்களில் சிறிய செலவுகளை பொருட்படுத்துவதே இல்லை. 10 ரூபாய்தானே, 20 ரூபாய்தானே என்று நாம் செய்யும் தேவையற்ற செலவுகள் மாத இறுதியில் ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும். சேமிப்பு என்பது மீதமிருக்கும் பணத்தைச் சேர்ப்பதல்ல, செலவு செய்வதற்கு முன்பே ஒரு பகுதியை ஒதுக்கி வைப்பது. ஒரு இல்லத்தரசியாக உங்களால் மிகச் சிறிய தொகையை சேமிக்க முடிந்தால் கூட அது ஆபத்து காலத்தில் உங்கள் குடும்பத்தை காக்கும் ஒரு கவசமாக மாறும். குடும்பத் தலைவிகளாகிய உங்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய சவால் எது தெரியுமா? எது தேவை, எது ஆசை என்பதை பிரித்து பார்ப்பதுதான். சந்தையில் ஒரு புது பொருள் வரும்போது அல்லது தள்ளுபடி விற்பனை நடக்கும்போது அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது இயல்புதான். ஆனால் அந்த பொருள் உங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்தப் போகிறதா அல்லது உங்கள் அலமாரியில் இடத்தை பிடிக்கப் போகிறதா என்பதை சற்று நிதானமாகச் சிந்திக்க வேண்டும். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்கிறார் ஐயன் வள்ளுவர். மதிக்கப்படாத ஒரு மனிதனை கூட மதிக்க வைக்கும் ஆற்றல் செல்வத்திற்கு உண்டு. அந்த செல்வம் உங்கள் கையில் சேர வேண்டுமென்றால் நீங்கள் ஒவ்வொரு செலவையும் ஒரு முதலீடாக பார்க்க வேண்டும்.
உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக செய்யும் செலவு முதலீடு, உங்கள் ஆரோக்கியத்திற்காக செய்யும் செலவு முதலீடு. ஆனால் வெறும் பகட்டிற்காகச் செய்யும் செலவு வீண் விரயம். ஒரு பெண் மனது வைத்தால் ஒரு பாழடைந்த வீட்டைக் கூட கோயிலாக மாற்ற முடியும். அந்த மாற்றத்திற்கு முதல் படி கணக்கு வைத்திருப்பது. முந்தைய தலைமுறை பெண்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் அன்றாட செலவுகளை எழுதி வைப்பார்கள். அது வெறும் கணக்கல்ல, அது அவர்களின் பொறுப்புணர்வு. இன்று டிஜிட்டல் யுகத்தில் நாம் எல்லாவற்றையும் மறந்து வீட்டில் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை செலவிடுகிறோம். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த பணம் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். கடனில் மூழ்கித் தவிக்கும் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். கடன் வாங்குவது என்பது வருங்காலத்தின் சந்தோஷத்தை இன்றே செலவு செய்வதற்கு சமம். எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்காக உங்கள் கௌரவத்தை விட்டுக் கொடுத்து கடன் வாங்காதீர்கள். சிக்கனமாக இருப்பது கௌரவ குறைச்சல் அல்ல, அது உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொல்கிறார். அன்பு மட்டும் போதாது, அந்த இல்லறம் அறம் சார்ந்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணாக நீங்கள் சம்பாதிக்காவிட்டாலும் கூட உங்கள் கணவர் கொண்டு வரும் பணத்தை சரியாக நிர்வகிப்பதின் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராக மாற முடியும். உங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் உழைப்பின் அடையாளம். அதை வீணாக்காமல் பாதுகாப்பதும் தேவையானதை மட்டும் வாங்குவதும் உங்கள் கடமை. பல நேரங்களில் இல்லத்தரசிகள் தங்களுக்கென்று எதையும் சேர்த்து வைப்பதில்லை. எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் கொடுத்துவிட்டு தான் மட்டும் ஏதோ ஒரு மூலையில் ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் வலிமையாக இருந்தால்தான் உங்கள் குடும்பம் வலிமையாக இருக்கும். ஒரு சிறு சேமிப்பை தொடங்குங்கள். அது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும். யாரிடமும் கேட்கத் தேவையில்லை என்ற அந்த தைரியம் உங்கள் முகத்தில் ஒரு தனி பொலிவை தரும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய பாட்டிமார்கள் மிக குறைந்த வருமானத்தில் எப்படி பெரிய குடும்பங்களை வழிநடத்தினார்கள் என்று யோசித்துப் பாருங்கள். அவர்களிடம் இருந்த அந்த மேலாண்மை திறன் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. நுணுக்கமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். அடுக்களையில் வீணாகும் சிறு பொருட்கள் கூட நீண்டகால அடிப்படையில் ஒரு பெரிய இழப்புதான். உணவை வீணாக்காமல் இருப்பதும் ஒரு வகை சேமிப்புதான். அதேபோல் மின்சாரம், தண்ணீர் என சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மெல்ல மெல்ல உயர்த்தும். இதையெல்லாம் செய்யும்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஒரு மேலாளராக பார்க்கத் தொடங்குவார்கள். உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வரும். செல்வத்தை பெருக்குவதற்கு முன் இருக்கும் செல்வத்தை எப்படி காப்பாற்றுவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றிக் கெடும் என்கிறார் வள்ளுவர். தன் வருமானத்தின் அளவு தெரியாமல் வாழ்பவனின் வாழ்க்கை இருப்பது போலத் தெரியும். ஆனால் உண்மையில் அது மெல்ல மெல்ல அழிந்துவிடும். இன்று பலரும் கிரெடிட் கார்டுகளையும் தவணை முறை திட்டங்களையும் பார்த்து ஏமாந்து போகிறார்கள். கையில் பணம் இல்லாதபோது ஒரு பொருளை வாங்குவது என்பது நம்மை நாமே சிறையில் அடைத்துக் கொள்வதற்கு சமம். உங்கள் வருமானம் என்னவோ அதற்குள் உங்கள் தேவைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள். தேவைகளை சுருக்கும்போதுதான் நிம்மதி பெருகும். நிம்மதி இருக்கும் வீட்டில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனம் அவள் பேசும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, அவள் கையாளும் பணத்திலும் இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு பெருமை. ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த நிதி ஆலோசகராக இருப்பது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு. வாழ்க்கை பயணம் என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது. எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த பள்ளங்களில் உங்கள் குடும்பம் விழுந்து விடாமல் தாங்கி பிடிக்கும் பிடிமானமாக உங்கள் சேமிப்பும் திட்டமிடலும் இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தில் பெண்ணை இல்லத்தரசி என்று சும்மா சொல்லவில்லை. அவள் அந்த இல்லத்தின் அரசி. அந்த அரசி எடுக்கும் முடிவுகள்தான் அந்த குடியரசின் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. இன்றிலிருந்து ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என் குடும்பத்தின் வருமானத்தை மதிப்பேன். தேவையில்லாத செலவுகளை குறைப்பேன். என் பிள்ளைகளுக்கு பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுப்பேன் என்று நீங்கள் நினைக்கும் அந்த நிமிடம் உங்கள் முன்னேற்றம் தொடங்கிவிடுகிறது. 15வது நாளிலிருந்து உங்கள் பயணம் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டப்போகிறது. இதுவரை உங்களுக்குள் நடந்த மாற்றங்கள் உங்களை தயார்படுத்தும் ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே. இப்போது அந்த மாபெரும் உயிர் சக்தி உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் முழுமையாக ஊடுருவத் தொடங்கும். உங்கள் மூளையின் நரம்பு மண்டலம் முற்றிலும் புதியதாக மாறியிருக்கும்.
ஒரு காலத்தில் எந்த சின்ன வேலை என்றாலும் சோர்வடைந்து தள்ளிப்போட்ட உங்கள் மனம் இப்போது ஒரு மலையையே புரட்டிப் போடும் அளவுக்கு அசுர பலத்துடன் செயல்படும். உங்கள் கண்களில் ஒரு ஆழமான அமைதியும் அதே சமயம் ஒரு சிங்கத்தின் பார்வையில் இருக்கும் கூர்மையும் உருவாகும். மற்றவர்கள் உங்கள் கண்களை பார்த்து பேசத் தயங்குவார்கள். உங்கள் முகத்தில் ஒரு இயற்கையான ஒளி வீசத் தொடங்கும். இதைத்தான் நம் முன்னோர்கள் தேஜஸ் என்று அழைத்தார்கள். ஒரு மனிதனின் உயிர் சக்தி வீணாகாமல் அவனுக்குள் முழுமையாக சேமிக்கப்படும்போது அது அவனது மூளைக்குச் சென்று ஓஜஸ் என்ற மாபெரும் காந்த சக்தியாக மாறுகிறது. இந்த சக்தியுள்ள ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தில் நின்றால் அவன் எதுவும் பேச வேண்டாம், அவனது இருப்பு மட்டுமே மற்றவர்களை அவன் பக்கம் ஈர்க்கும். இது எந்த மாயவித்தையும் இல்லை, இது இயற்கையின் மிக உயர்ந்த அறிவியல். சாணக்கியர் தன் எதிரிகளை வீழ்த்தியதும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதும் இந்த அசாத்தியமான மன உறுதியால்தான். அவர் எந்த போதைக்கும் அடிமையாகவில்லை, எந்த சலனத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. அவரது ஒரே இலக்கு ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குவது மட்டுமே. அந்த இலக்கை நோக்கி அவர் தன் உடலின் ஒவ்வொரு துளி சக்தியையும் நெருப்பாக மாற்றினார். நீங்களும் உங்களை ஒரு சாணக்கியராக மாற்றிக்கொள்ளும் நேரம் இதுதான். இந்த 21 நாட்களில் உங்கள் மூளையிலிருக்கும் டோப்பமைன் ஏற்பிகள் தங்களை தாங்களே சரிசெய்து கொள்ளும். இதன் அர்த்தம் என்னவென்றால், இனி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க ஒரு சமூக வலைதளமோ அல்லது ஒரு போலியான திரையோ தேவைப்படாது. காலையில் எழுந்து சூரியனை பார்க்கும்போது வீசும் குளிர்ந்த காற்று கூட உங்களுக்கு ஒரு ஆழமான மகிழ்ச்சியை தரும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு மாபெரும் போதையாக மாறும். பல மாதங்களாக நீங்கள் படிக்க நினைத்த புத்தகங்களை சில மணி நேரங்களில் படித்து முடிப்பீர்கள். நீங்கள் அரசு தேர்விற்கு தயாராகும் ஒரு மாணவராக இருந்தால் உங்கள் கவனிக்கும் திறனும் ஞாபக சக்தியும் பல மடங்கு அபாரமாக செயல்படுவதை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்ளும். நீங்கள் ஒரு தொழில் செய்ய நினைத்தால் அந்த தொழிலில் இருக்கும் நுணுக்கங்களை உங்களால் மிக தெளிவாக பார்க்க முடியும். மற்றவர்கள் பிரச்சனையாக பார்க்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தெரியும். ஏனென்றால் உங்கள் மனம் இப்போது எந்தவிதமான குப்பைகளும் இல்லாமல் ஒரு தெளிவான நீரோடை போல இருக்கிறது. அந்த தெளிவுதான் ஒரு தலைவனை சாதாரண மனிதர்களிடமிருந்து பிரித்துக் காட்டுகிறது. பல இளைஞர்கள் இன்று தங்கள் தன்னம்பிக்கையை இழந்து தவிப்பதற்கு முக்கிய காரணம் இந்த உயிர் சக்தியை அவர்கள் வீணாக்குவதுதான். ஒருமுறை நீங்கள் தவறு செய்யும்போது உங்கள் மூளைக்குச் செல்லும் இரத்த ஓட்டம் குறைகிறது. உங்களின் சிந்திக்கும் திறன் மங்கிப் போகிறது. ஒருவிதமான குற்ற உணர்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இதிலிருந்து வெளியே வர நீங்கள் மீண்டும் அதே தவறை செய்கிறீர்கள். இது ஒரு முடிவில்லாத இருண்ட வட்டமாக மாறுகிறது. ஆனால் இந்த 21 நாள் பயணம் அந்த இருண்ட வட்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறியும். உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த அபரிமிதமான சக்தி ஒரு புதிய பாதையை தேடி ஓடும். அந்த சக்தியை நீங்கள் தியானமாகவோ உடற்பயிற்சியாகவோ அல்லது உங்கள் வேலையின் மீது உள்ள தீவிரமாகவோ மாற்ற வேண்டும். ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்றுவதுதான் இயற்கையின் விதி. உங்கள் உயிர் சக்தியை நீங்கள் உங்கள் அறிவாக உழைப்பாக மாற்றும்போது உங்களை இந்த உலகில் யாராலும் அசைக்க முடியாது. காலையில் படுக்கையை விட்டு எழ மனம் மறுக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் அந்த புதிய உந்து சக்தி உங்களை தட்டி எழுப்பும். உங்கள் தசைகளில் ஒரு புதிய முறுக்கு ஏறும். நடக்கும்போது தரையில் ஆழமாக கால் பதித்து நடப்பீர்கள். உங்கள் தோள்கள் நேராக இருக்கும். உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அரசனுக்குரிய கம்பீரம் தானாக வந்து சேரும். 19வது மற்றும் 20வது நாட்களில் நீங்கள் ஒரு முழுமையான அமைதியை உணர்வீர்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு எதிர்மறையான விஷயமும் உங்களை பாதிக்காது. யாராவது உங்களை அவமானப்படுத்த நினைத்தால் கூட நீங்கள் அதை சிரித்துக்கொண்டே கடந்து செல்வீர்கள். ஏனென்றால் உங்கள் மதிப்பு என்ன என்பது உங்களுக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது. உங்கள் உள்ளே ஒரு மாபெரும் அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டான். இனி எந்த சாதாரண விஷயமும் அந்த அரசனை தொந்தரவு செய்ய முடியாது. உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் உங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள். உங்கள் குரலில் ஒரு அதிகாரம் பிறந்திருக்கும்.
நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு ஒரு எடை இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கே உறுதியாக இருக்கும். இதுதான் உண்மையான செல்வாக்கு. இதுதான் உண்மையான மதிப்பு. உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் மிகச் சீராக வேலை செய்யத் தொடங்கும். உங்கள் சுவாசம் மிக ஆழமாக இருக்கும். உங்கள் இதயத் துடிப்பில் ஒரு நிதானம் இருக்கும். ஒரு பதற்றமான சூழ்நிலையில் மற்றவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கும்போது நீங்கள் மட்டும் பனிமலை போல மிக அமைதியாக இருந்து சரியான முடிவை எடுப்பீர்கள். அந்த ஒரு தருணம் உங்களை ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் தலைவனாக மாற்றும். 21வது நாள் முடிவில் நீங்கள் அந்த பழைய மனிதன் அல்ல. உங்களை நீங்களே ஒரு சிற்பியைப் போல செதுக்கி முடித்திருப்பீர்கள். ஆனால் இது ஒரு முடிவல்ல, இது ஒரு மாபெரும் தொடக்கம் மட்டுமே. இந்த 21 நாட்கள் உங்களுக்கு உங்கள் உண்மையான பலத்தை அடையாளம் காட்டியிருக்கிறது. இனி உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த தற்கட்டுப்பாட்டை நீங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். எப்போது உங்களுக்குள் சோர்வு வருகிறதோ, எப்போது நீங்கள் வழி தவற பார்க்கிறீர்களோ, அப்போது இந்த 21 நாட்கள் நீங்கள் அடைந்த அந்த உச்சகட்ட உணர்வை நினைத்துப் பாருங்கள். அந்த மாபெரும் சக்திக்கு முன்னால் எந்த ஒரு தற்காலிக ஆசையும் மிகச் சாதாரணமாகத் தோன்றும். ஒரு மாமன்னன் எப்படி தன் நாட்டைச் சுற்றி ஒரு பெரிய கோட்டையை கட்டி பாதுகாப்பாக வைப்பானோ, அதேபோல உங்கள் மனதைச் சுற்றி ஒரு அரணை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். இனி உங்கள் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அந்த கோட்டைக்குள் நுழைய முடியாது. உங்களுக்குள் இருக்கும் அந்த மகத்தான சக்தி இப்போது முழுமையாக விழித்தெழுந்து விட்டது. அது உங்களை எந்த எல்லைக்கும் அழைத்துச் செல்ல வல்லமை படைத்தது. இந்த வாழ்க்கை மிகச் சிறியது. இதில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் மலை போல குவிந்து கிடக்கின்றன. உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக் கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து மடிவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. உங்களுக்குள் ஒரு சாணக்கியன் இருக்கிறான், ஒரு மாமன்னன் இருக்கிறான். அவர்களை வெளியே கொண்டு வரும் பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. இன்று முதல், இந்த வினாடி முதல் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் உடலையும் மனதையும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள். உலகமே உங்களை திரும்பிப் பார்க்கும் ஒரு நாள் மிக விரைவில் வரும். அந்த நாளுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் செதுக்கும் இந்த பயணத்தில் உங்களுக்கு வரும் தடைகளையெல்லாம் உடைத்து எறியுங்கள். நீங்கள் ஒரு மாபெரும் லட்சியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். இந்த மாபெரும் பயணத்தை நீங்கள் இன்று தொடங்குகிறீர்கள் என்றால், கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் இன்று என் முதல் நாள் என்று பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்களோடு இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக அமையும். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருந்தால், இதுபோன்ற பல ஆழமான வாழ்வியல் ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவும் நீங்கள் அடையும் வெற்றியும் தான் எனக்கு மிகச்சிறந்த ஊக்கம். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சக்தியை சேமியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு காவியமாக மாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.